ஆட்சியாளர்கள் மக்களை பாதுகாக்க வேண்டும். அது இந்த கட்சி அந்த கட்சி என்று பாகுபாடு பிரிக்காமல் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்தவுடன் வெறுப்பு நீக்கி அனைவரும் மக்கள், தமிழக மக்கள், ஒவ்வொரு உயிரும் முக்கியம், விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றுவது அரசுடைய கடமை என்பது உணர்ந்து இனியாவது அரசாங்கம் அரசியல் கட்சி நடத்துகின்ற பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம், பேரணிக்கு முழுமையான பாதுகாப்பை வழங்கி மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்திலே கேட்க விரும்புகின்றேன். இன்றைய தினம் ராமநாதபுரத்தில் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசுகின்ற பொழுது என்னை பற்றி குறிப்பிடுகிறார். கச்சத்தீவை மீட்பதற்கு எடப்பாடி பழனிசாமி எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, கச்சத்தீவை பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை. திரு ஸ்டாலினுக்கு தகுதி இருக்குதா? இன்றைக்கு அந்த கச்சத்தீவை இலங்கை அரசுக்கு தாரை வார்க்கப்பட்டது எப்பொழுது? மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, மாநிலத்திலே கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்தபோது திமுக ஆட்சி. அந்த காலகட்டத்தில் தான் நம்முடைய மீனவர்கள் ஓய்வு எடுப்பதற்கும் அவருடைய வலைகளை அந்த கச்சத்தீவிலே உலர வைப்பதற்கும் பயன்படுத்தி வந்த கச்சத்தீவை தாரை வார்த்திய காலம், தாரை வார்த்து கொடுத்த காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே. நாடகமா ஆடுகிறீர்கள். மக்கள் மறக்கவில்லை, மீனவ மக்கள் மறக்கவில்லை. மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி, மாநிலத்திலே திமுக ஆட்சி. அந்த காலகட்டத்தில் தான் இந்த கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட வரலாறு. ஆனால் இதிலே புரட்சி தலைவி அம்மாள் நம்முடைய மீனவர் சமுதாய மக்களுடைய நலக்கருதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்த கட்சி அண்ணா திமுக கட்சி. ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டால் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்னோடியாக விளங்குகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. அறந்து பேசாதீர்கள். எத்தனை ஆண்டு காலம் மத்திய ஆட்சி அதிகாரத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வைத்தது? 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்திலே பங்கு வைத்த கட்சி திமுக கட்சி. உங்களுக்கு பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கின்றது? அருகதை இருக்குதா? மத்தியிலே 16 ஆண்டு காலம் சுகத்தை அனுபவித்து விட்டு, அதிகாரத்தெல்லாம் அனுபவித்து விட்டு இன்றைக்கு கூக்குரல் விடுகிறார் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். மக்கள் மறக்கவில்லை. ஸ்டாலின் அவர்களே, மக்கள் மறக்கவில்லை. ஏன் அப்பொழுது மீனவர்கள் படுகின்ற கஷ்டம் உங்களுக்கு தெரியவில்லையா? ஏன் 14 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரிக்கின்ற பொழுது நீங்கள் மத்திய அமைச்சர்களை அங்க வைக்கின்ற பொழுது இந்த மீனவர் சமுதாயம் பாதிக்கப்படுகிறார். அதனால் அந்த கச்சத்தீவை இன்றைக்கு இலங்கை அரசிடமிருந்து மீட்டு இந்திய அரசிற்கு ஒப்படைப்பதற்கு நீங்கள் ஏன் முயற்சி செய்யவில்லை? இன்றைக்கு எந்த நோக்கத்தில் பேசுகிறார்? அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்கின்றது. அங்க இருக்கின்ற மீனவ மக்களுடைய வாக்கு அவருக்கு தேவைப்படுது. அதனால் இன்றைக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறார். ஏதோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மீனவர் சமுதாயத்தின் மீது அக்கறை இல்லாத போலும் திராவிட முன்னேற்ற கழகம் மீனவர் சமுதாயத்தின் மீது அக்கறை இருப்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி இன்றைய தினம் இந்த ராமநாதபுரம் மாவட்ட ஒரு நிகழ்ச்சியிலே பேசியிருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, உண்மையிலேயே அந்த பகுதி மீனவர் மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருக்குமே, ஆனால் நீங்கள் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற பொழுது அந்த இலங்கை அரசிடம் வந்து இந்திய அரசு அந்த கச்சத்தீவை மீட்டிருக்கலாம். அப்பொழுதெல்லாம் தவற விட்டு இப்பொழுது எங்கள் மீது குற்றம் சுமத்துவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஏதோ உங்களுக்கு யாரும் கேட்க மாட்டார், கேள்வி கேட்க மாட்டார் என்று கருதி இந்த கருத்தை ராமநாதபுரம் மாவட்டத்தில் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் எந்த தவறான செய்தியை வெளியிட்டாலும் அவ்வப்போது அதற்கு பதிலடி கொடுக்கின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி.
அண்ணாதிமுக பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக தோற்றுவித்த கட்சி அதிமுக கட்சி. திமுக கட்சி திரு கருணாநிதிக்கு குடும்பத்திற்கு இருக்கின்ற கட்சி, மக்களுக்கு இருக்கின்ற கட்சி அதிமுக. திராவிட முன்னேற்ற கழகம் திரு கருணாநிதி குடும்பத்திற்கு கட்சி திமுக கட்சி. ஆகவே மக்களுக்கு எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் குரல் கொடுக்கின்ற கட்சியாக அதிமுக கட்சி இதுவரைக்கும் இனியும் இருக்கும். அதே போல இன்னைக்கு ஸ்டாலின் அண்மையிலே கரூரில் நடந்த ஒரு சம்பவம், விலைமதிக்க முடியாத 41 உயிர்களை இழந்து துடித்துக் கொண்டிருக்கின்ற தருணத்திலே முதலமைச்சர் இரவோடு இரவாக அந்த கரூரிலே அந்த மரணம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த செய்தி கேட்டவுடன் மக்கள், தமிழ்நாடு மக்கள் மற்ற இந்தியா இருக்கின்ற அத்தனை மக்களும் அதிர்ந்து போயிருக்கின்ற அந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் கரூர் சென்றீர்கள், பாதிக்கப்பட்டவருக்கு ஆறுதல் சொன்னீர்கள். ஆக அங்க இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் உங்களுடைய ஆட்சியிலே, உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கள்ளக்குறிச்சியிலே கள்ள சாராயம் பருகி 68 பேர் உயிர்ந்தார்கள். அப்பொழுது ஏன் அந்த மக்களை சந்திக்கவில்லை? அத்தனை பேரும் பெரும்பாலானோர் பட்டியலின மக்கள், ஏழை மக்கள். அந்த கள்ள சாராய் சாவிலே அதிகமாக இடம்பெற்றவர்கள் பட்டியலின மக்கள். அவர்களுக்கு சென்று ஆறுதல் குறிப்பிட ஆறுதல் சொல்லவில்லை. அதோடு அந்த இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தவில்லை. இப்பொழுது ஏன் ஓடோடி போய் கரூருக்கு சென்று அஞ்சலி செலுத்தினார் என்று சொன்னால், அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்களுக்கு ஒரு இரக்கப்பட வேண்டும், அரசியல் ஆதாயம் தேட வேண்டும். அதற்காக ஓடோடி கரூருக்கு சென்றீர்கள். உண்மையிலேயே அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று நீங்கள் செல்லவில்லை. உங்களுடைய எண்ணம் அதுவும் இல்லை. எப்பொழுது பார்த்தாலும் எதிலையாவது அரசியல் செய்யக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி. அப்புறம் சொல்றார் எடப்பாடி பழனிசாமிக்கு கொள்கைகள் என்று. கொள்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு அருகதை இருக்குதா ஸ்டாலின் அவர்களே? உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணி அமைச்சாங்க. இந்தியாவில் இருக்கின்ற பாரதிய ஜனதாவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வீழ்த்துவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி இந்தியா என்ற பெயர் சூட்டி பல கட்சிகள் இடம்பெற்றது. அதில் திமுக கட்சியும் இடம்பெற்றது. என்ன வேடிக்கை! நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது இந்தியா கூட்டணி ஒன்றாக சேர்ந்து பாரதிய ஜனதாவை எதிர்க்குமா? சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது டெல்லியிலே சட்டமன்ற தேர்தல் காங்கிரஸ் எதிர்க்கிறது கெஜ்ரிவால் கட்சி, பஞ்சாபிலே காங்கிரஸ் எதிர்க்கிறது கெஜ்ரிவால் கட்சி. அதே போல மேற்கு வங்காளத்திலே காங்கிரஸ் எதிர்க்கின்றது மம்தா பானர்ஜி கட்சி. கேரளாவிலே காங்கிரசும் கம்யூனிஸ்டும் எதிரி. இப்படி மாநிலத்தில் எதிராக, நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா கூட்டணி. நீங்களா கொள்கையுடைய கட்சி என்றால் எந்த தேர்தல் வந்தாலும் அந்த தேர்தலில் உடன்பட்டு ஒரே கொள்கையுடைய கட்சியாக இருந்தால்தான் அது கொள்கையுடன் உண்டான கட்சி என்று பொருள். ஆனால் உங்களுக்கு அப்படியல்ல, அதிகாரத்துக்கு வர வேண்டும். எப்படியாவது மத்தியில் அதிகாரத்துக்கு வர வேண்டும். எப்படிப்பட்ட வேஷ வேணாலும் போட தயாராக இருக்கின்ற கட்சி திமுக கட்சி, திமுக தலைவர். அந்த அடிப்படையில் தான் இந்தியா கூட்டணி அமைந்திருக்கின்றது. உங்களுக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு முரண்பட்ட கருத்து, முரண்பட்ட கொள்கை. அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் பேசலாமா? அண்ணா திமுக பற்றி விமர்சனம் செய்ய அருகதை இருக்குதா? ஸ்டாலின் அவர்களே, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை உண்டு. கூட்டணி வேற, கொள்கை வேற. கொள்கை என்பது நிலையானது கட்சிக்கு, அது அண்ணா திமுக இடத்திலே இருக்கின்றது. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்திலே அமைக்கப்படுவது. இன்றைக்கு எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் கூட்டணி அமைக்க வேண்டும். அதை போலதான் திராவிட முன்னேற்ற கழகம் பல தேர்தல்களிலே கூட்டணி அமைத்திருக்கின்றீர்கள். நீங்கள் அமைத்தால் நல்லது. அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைத்தால் தவறா? உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? சிந்திக்க வேண்டும்.
1999 நாடாளுமன்ற தேர்தல். அந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாரோட கூட்டணி வைத்தீங்க? பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டீர்கள். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா வெற்றி பெற்று மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கப்பட்டது. அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முரசொலி மாறன் மத்திய அமைச்சராக பதவி வகித்தார். அது மட்டுமல்ல முரசொலி மாறன் உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஒரு வருடம் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தபோது கூட மத்தியிலே ஆண்ட பாரதிய ஜனதா கட்சி அமைச்சரவையிலிருந்து நீக்கவில்லை. அப்பொழுதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. இப்பொழுது அண்ணா திமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி. என்ன நியாயம்? அதோட 2001 வருஷம் சட்டமன்ற பொது தேர்தல். அந்த சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சு போட்டிட்டுதா இல்லையா? அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்றால் யாருடன் வேண்டாலும் கூட்டணி வைப்பீர்கள், யாருக்கால வேணாலும் பிடிப்பீர்கள், யாருக்கு வேணாலும் அடிமையாக இருப்பீர்கள். அண்ணா திமுக அப்படி அல்ல. உங்களை வீழ்த்த வேண்டும், தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும். அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கிறோம். அதே போல பாரதிய ஜனதா கட்சி ஊழல் நிறைந்த திமுகவை அகற்ற வேண்டும். ஆகவே இரண்டு கட்சியுடைய நோக்கம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பது அந்த ஒத்த கருத்துடைய கட்சியின் அடிப்படையிலே அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்திருக்கின்ற என்பதை இந்த முதலமைச்சர் உணர வேண்டும். இன்றைக்கு திரு ஸ்டாலின் பேசுறாருல்ல, பாருங்க இந்த படத்தை பாருங்க. நாடாளுமன்ற தேர்தல் நல்லா பார்த்துக்க. ஏன்னா ஆதாரத்தோட நாங்க சொல்றோம். 1999 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு மத்தியிலே முரசொலி மாறன் அமைச்சராக இருக்கின்றார், திரு கருணாநிதி தமிழகத்திலே முதலமைச்சராக இருக்கின்றார். அப்பொழுது வாஜ்பாய்க்கு மைக்கு சரி பண்ணி கொடுக்கிறாங்க. இந்த வேலையை கூட நீங்க பார்த்தீங்க. மத்தியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா ஆட்சிக்கு மைக்க சரி பண்ணிக்கிற வேலை கூட உங்களுடைய முதலமைச்சரும் இன்னைக்கு திரு முரசொலி மாறனும் சரி பண்ணி கொடுத்தீங்களே. நீங்க எங்களை பத்தி பேசலாமா? அது மட்டுமல்ல, இன்றைய தினம் யாரோட கூட்டணி வச்சிருக்கிறாரு? காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிறார். அந்த காங்கிரஸ் கட்சி மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது எமர்ஜென்சி கொண்டாந்தாங்க. அந்த எமர்ஜென்சியில அவர்கள் மிசா சட்டத்தை கொண்டாந்தாங்க. அந்த மிசா சட்டத்தை பயன்படுத்தி தமிழகத்தில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முக்கிய தலைவர்களை கைது செய்து சிறையிலே அடைத்தார்கள். அந்த கட்சியோட நீங்க கூட்டணி வச்சிருக்கிறீங்க. அது மட்டுமல்ல கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு முன்பு திரு கருணாநிதி அவருடைய 100ஆண்டு விழா நடந்தது. அந்த 100ஆண்டு விழாவிலே ஒரு கண்காட்சி ஏற்படுத்தி இருந்தாங்க. அந்த கண்காட்சியில திரு ஸ்டாலின் அவர்கள் மிசா சட்டத்திலே சிறையில் இருப்பதை போல ஒரு காட்சிப்படுத்தப்பட்டு அனைவரும் பார்த்தார்கள். உங்களை சிறையிலே அடைத்தவர் அந்த கட்சியோடு நீங்கள் கூட்டணி வைத்திருக்கின்றீர்கள். அண்ணா திமுக அப்படி அல்ல. அண்ணா திமுக திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதற்காக நாங்கள் கூட்டணி வைத்திருக்கின்றோம். அதே போல இன்றைய தினம் பதற வைக்கின்ற ஒரு செய்தி பத்திரிகைகளை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆந்திர மாநிலத்திலிருந்து ஒரு வாழத்தார் ஏற்றிக்கொண்டு ஒரு லாரி திருவண்ணாமலைக்கு வருகின்றது. அந்த திருவண்ணாமலை நகரத்திலே உள்ளே நுழைகின்ற பொழுது அந்த லாரியிலே 2 பெண்மணி இருக்கின்றார்கள். அந்த டிரைவருடைய அக்கா மகள். உடனே காவலர்கள் 2 பேர் அதை தடுத்து நிறுத்தி சோதனை செய்து இந்த 2 பெண்மணிகள் யார் என்று விசாரிக்கின்ற பொழுது அந்த லாரி டிரைவர் குறிப்பிடுகிறார், நாங்க வாழத்தாரை ஏற்றிக்கொண்டு திருவண்ணாமலைக்கு வந்திருக்கின்றேன், அதோடு சாமி தரிசனம் செய்ய என் குடும்பத்தை சேர்ந்த அக்கா மகளும் அழைத்து வந்திருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். நம்ப தயாரா இல்லை என்று அந்த 2 காவலர்களும் விடாப்புடியாக அந்த 2 பெண்மணிகளையும் கீழே இறக்கி அவள் கொண்டு வந்த 2 வாகனத்திலே அழைத்து செல்கிறார்கள். மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியை பார்த்து அந்த தாயின் கண்ணெதிரே அவருடைய மகளை கற்பழித்திருக்கின்றார்கள்.
29ஆம் தேதி நடந்த சம்பவம். இது மன்னிக்க முடியாத சம்பவம். ஒரு தாயின் கண்ணெதிரே தன் மகளை கற்பழிக்கிறார். யார்? காவலர். மக்களை பாதுகாக்கக்கூடிய காவலரே இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயலில் ஈடுபட்டிருக்கின்றார் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு திறமையற்ற முதலமைச்சர், காவல்துறை அவரிடத்திலே இருக்கின்றது. சரியாக நிர்வாகம் செய்யாத காரணத்தினாலே இன்றைக்கு 2 காவலர்கள், மக்களை பாதுகாக்கக்கூடிய காவலர்கள், அந்த 2 பெண்மணியை அழைத்து சென்று ஒரு தாயினுடைய முன்ன தாயின் கண் எதிரே மகளை கற்பழித்து என்று சொன்னால் இந்த அரசாங்கம் தொடர வேண்டுமா? தொடர வேண்டுங்களா? இன்றைக்கு பயரை வேலி பாதுகாக்கின்றது, பயரை வேலி பாதுகாக்கின்றது. அதுபோல நாட்டு மக்களை பாதுகாப்பது காவல்துறை. அதை நம்பித்தான் மக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய தினம் ஒரு கொடூரமான சம்பவம் திருவண்ணாமலையில் அரங்கேறிக்கிறது. உடனே இந்த 2 பெண்மணியும் அங்கே இருக்கிற காவலர்கள் அந்த கற்பழித்து விட்டு அவளை கொண்டு வந்து திருவண்ணாமலையை சாலையில இறக்கிவிட்டு சென்று விட்டார்கள். அந்த பெண்மணி அழுது கொண்டிருந்த பொழுது அந்த வழியா சென்ற மக்கள் என்ன ஏது என்று விசாரித்த பொழுது நடந்த கொடூரமான சம்பவத்தை சொன்னவுடன் 108 ஆம்புலன்ஸுக்கு அவர்கள் தகவல் கொடுத்து 108 ஆம்புலன்ஸிலே அந்த 2 பெண்மணியும் அங்கே அவர்களை அந்த வாகனத்திலே அழைத்து சென்று மருத்துவமனை சேர்க்கப்பட்டு மருத்துவமனையிலே அந்த தகவலை அங்கு இருக்கின்ற மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு தகவல் குறிக்கப்பட்டு அதில் சம்பந்தப்பட்ட 2 காவலர்களை கைது செய்து சிறையிலே அடைத்திருக்கின்றார். எப்படிப்பட்ட நிகழ்வு! ஆகவே தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு காவல்துறை என்பது மிக மிக முக்கியம். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற காவல்துறை ஒரு காலத்தில் ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை. இன்றைக்கு திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே காவல்துறை செயலிழந்து இன்றைக்கு தவறான செயலில் ஈடுபடுகின்ற சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. ஆக இப்படிப்பட்ட குற்றங்கள் எதுவும் நிகழாமல் அண்ணா திமுக ஆட்சியிலே பார்த்து கொண்டது. ஆகவே இன்றைய தினம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? அதே போல இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. அதற்கு காரணம் இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை, பல ரூபத்தில் போதைப் பொருள் விற்பனை நடக்குது. இன்றைக்கு கஞ்சா கிராமத்திலிருந்து நகரம் வரை விற்காத இடமே இல்லை. அந்த போதைப் பொருள் பல வடிவத்தில் இன்றைய தினம் வெளியிலே வந்ததாக செய்திகள் பரவலாக தெரிவிக்கின்றன. அப்படிப்பட்ட கஞ்சாவை தடை செய்ய வேண்டும். அதற்காக ஒரு டிஜிபி இருந்தார். அவர் இந்த கஞ்சாவை தடை செய்வோம் என்று 2.0, 3.0, 4.0 போட்டு ரிட்டையர் ஆயிட்டார். கடைசி வரைக்கும் கஞ்சாவை கண்டே பிடிக்கல. ஏன்னா பெரும்பாலும் திமுக கட்சி நிர்வாகி துணையோடு தான் இந்த கஞ்சா விற்பனை தமிழகத்தில் அமோகமா நடந்துகிட்டு இருக்குது. அப்ப எப்படி போய் காவல்துறை இந்த கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியும்? அது மட்டும் இல்ல, 2 ஆண்டுக்கு முன்பு காவல்துறை மானிய கோரிக்கை முதலமைச்சர் அவருடைய டிபார்ட்மெண்ட் அவருடைய துறை அந்த மானிய கோரிக்கை நடந்து கொண்டிருக்கும் போது அந்த காவல்துறை மானிய கோரிக்கையில் 20வது பக்கம் 2வது பேரா என்று கருதுகிறேன். அதில் குறிப்பிட்டிருக்கார், பள்ளிக்கு அருகிலே கல்லூரிக்கு அருகிலே 2348 பேர் கஞ்சா விற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் கைது செய்யப்பட்டது 148 பேர், கண்டுபிடிக்கப்பட்டது 2348, சிறையிலே அடைக்கப்பட்டது 148 பேர். மற்றவர்கள் எங்கே போனார்கள்? கஞ்சா வெச்சா குற்றம், கொண்டு போனா குற்றம், விற்றா குற்றம். அப்படி இருக்கின்ற பொழுது நீங்களே உங்களுடைய காவல்துறை மானிய கோரிக்கையில குறிப்பிட்டிருக்கிறீங்க, என்ன விவரம் என்று கேட்டா பதிலே இல்லை. ஏன்னா மற்றவங்க திமுக காரன், 148 பேரை தவிர்த்து மீதியெல்லாம் திமுக காரர். அதனால காவல்துறை கைது செய்ய முடியல. அப்ப எப்படி போய் கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியும்? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலத்தை காட்டிலும் அமைதியாக இருக்கின்ற ஒரு மாநிலம், அமைதி பூங்காவாக திகழ்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. அப்படிப்பட்ட மாநிலத்தில் இப்படி திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகின்ற காரணத்தினால இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அன்றாடம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த கஞ்சா போதை ஆசாமியால் தான்
கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்ல. சிறுமி முதல் பாட்டி வரை யாரையும் விட்டு வைக்கல. அப்படிப்பட்ட கொடூரமான நிகழ்வு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் முடிவு கேட்டுக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். அது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து விட்டது. அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு, இதையெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை. இந்த ஆட்சியில் அதெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை. ஆனா அதிமுக ஆட்சியில் விலை உயர்கின்ற பொழுது விலை கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதியை 100 கோடி ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக கிடைக்கிறதோ உடனடியாக அங்கே சென்று கூட்டுறவுத்துறையின் மூலமாக அந்த உணவுப் பொருளை கொள்முதல் செய்து வந்து தமிழகத்திலே அதை விற்பனை செய்து அந்த விலை ஏற்றத்தை தடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஏழை மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக. உங்களுடைய ஆட்சியிலே பார்க்க முடியுதா? ஏன்னா வீட்டில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்க முடியல. யார் ஆட்சிக்கு அடுத்த ஆட்சிக்கு யார் அடுத்த அதிகாரத்துக்கு யார் வர வேண்டும் என்று அதிகார போட்டி ஸ்டாலின் குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு முதலமைச்சர் இருந்தாவே தமிழ்நாடு தாக்கு பிடிக்க முடியாது. ஆனா திமுகவில் 4 அதிகார மையம் இருக்குது. தமிழகத்தில் ஸ்டாலின் குடும்பத்தில் 4 அதிகார மையம். ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், சபரீஸ்வரன், இப்போ துர்கா அம்மாவும் வந்துட்டாங்க. அவர்களும் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி திரு கருணாநிதி குடும்பம் கூட இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றது. நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத கட்சி திமுக கட்சி என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மின் கட்டணம் 67% உயர்த்தப்பட்டு விட்டது. 67% மின் கட்டணம் உயர்த்தப்பட்டு விட்டது. இன்றைக்கு நகரத்தில் பேரூராட்சியில் வீட்டு வரி 100% உயர்த்தப்பட்டு விட்டது. கடை வரி 150% உயர்த்தப்பட்டு விட்டது. குடிநீர் வரி உயர்த்தப்பட்டது. குப்பைக்கு வரி போட்டாங்க. இப்படி தமிழக மக்கள் மீது வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல கொரோனா காலம் கடுமையான சோதனை. அந்த காலகட்டத்தில் கூட அதிமுக அரசு சரியான நடவடிக்கை எடுத்து விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்களுக்கு நல்லா தெரியும், இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இப்ப கூட சட்ட ஒழுங்கை பராமரிக்க முடியல. ஆனா அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கொரோனா காலம், அந்த கொரோனா காலத்தில் மக்கள் வெளியிலே நடமாடினால் காட்டிலே வைரஸ் பரவி அவளுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடும் என்று கருதி அவர்களை வீட்டிலேயே தங்க வைத்தோம். எவ்வளவு கஷ்டம் ஆட்சியாளருக்கு தான் தெரியும். நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் மக்கள் கடுமையான சோதனை, மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. வீட்டில் இருந்து யாரும் வரக்கூடாது, அப்படி வந்தா காட்டிலே இந்த வைரஸ் கொரோனா வைரஸ் பரவி இருக்கின்றது, அந்த வைரஸால் நீங்கள் பாதிக்கப்பட்டவர்கள், உங்கள் உயிருக்கு ஆபத்து என்று சொன்னவுடன் மக்கள் எல்லாம் கட்டுப்பாட்டோடு வீட்டிலே இருந்தார். இந்திய வரலாற்றிலேயே தமிழகத்தில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கிட்ட பொழுது நாங்கள் சொன்ன வார்த்தைக்கு மதிப்பளித்து விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றுவதற்கு மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். அந்த காலகட்டத்தில் கொடுத்தாங்கல்ல. வெளியில யாரையும் பார்க்க முடிஞ்சுதா? ஒரு வாகனம் வெளியே போக முடியல, ஒரு கூட வெளியே நடமாட்டம் இல்ல. அப்ப கூட விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம். மக்களுக்கு எந்த தடையும் இல்லாம உணவுப் பொருள் கிடைச்சிட்டு இருந்தது. அது மட்டும் இல்ல, ஒரு ஆண்டு கொரோனா காலம் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்கு ரேஷன் கடையில் அரிசி விலையில்லாம கொடுத்தோம், சக்கரை விலையில்லாம கொடுத்தோம், அதோட என்ன விலையில்லாம கொடுத்தோம், குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் பணமும் கொடுத்தோம். அதே காலகட்டத்தில் தைப்பொங்கல் வந்தது, எல்லா குடும்ப அட்டைக்கும் 2500 ரூபாய் கொடுத்தோம். 2500 ரூபாய் கொடுத்தோம். எப்பொழுதெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல கொரோனா காலத்தில் பள்ளிகள் மூடப்பட்டது, கல்லூரிகள் மூடப்பட்டது. கல்லூரியில் ஆன்லைனில் வகுப்பு நடத்தணும். ஆன்லைனிலே மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு தேர்வு எழுதக்கூடிய வசதி ஏற்படுத்தி கொடுத்தோம். நம்முடைய மாணவர்கள் அதில் நல்ல ஆன்லைனிலே தேர்வு எழுதி அவர்கள் தேர்வு பெற்று பட்டம் பெற்றார்கள்.
பள்ளியிலே படிக்கணுமானவருக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். அதே போல திராவிட மாடல் ஆட்சி திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு திறமையான மாணவர்களாக உருவாக்க வேண்டும் என்று அம்மா அவர்கள் கருதினார்கள். அந்த அடிப்படையில் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து அரசு பள்ளி படிக்கிற மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுக்கிற திட்டத்தை கொண்டு வந்தோம். தமிழகத்தில் 52,35,000 மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதற்காக 7,300 கோடி அண்ணா திமுக ஆட்சியில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒரு விஞ்ஞான அறிவுள்ள அறிவுத்திறன் நம்முடைய மாணவர்களுக்கு கிடைக்க செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதையும் நிறுத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி உங்கள் துணையோடு மலரும். நிறுத்தப்பட்ட லேப்டாப் திட்டம் மாணவர்களுக்கு தொடரும். அதே போல இன்றைக்கு நம்முடைய பகுதியில் முழுக்க முழுக்க விவசாயம் நிறைந்த பகுதி. நல்லா தெரியும். நான் வர்ற வழியில் பார்த்தேன். எல்லா வீட்டுக்கு முன்னாடி கறவை மாடு கட்டிட்டு இருக்குது, கறவை பஸ் இருக்குது. நானும் ஒரு விவசாயி. நானும் இன்ற வரைக்கும் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னுடைய பிரதான தொழிலே விவசாயம். அப்படி விவசாயியுடைய உபதொழில் கால்நடை வளர்ப்பு. அந்த கால்நடை வளர்ப்பின் மூலமாக கறவை மாடுகள் மூலமாக அந்த பாலை கறந்து அதை விற்று அந்த குடும்பம் பிழைத்துக் கொண்டிருக்கின்றது. அதை கருத்திலே கொண்டு நான் முதலமைச்சர் இருந்த பொழுது இப்படிப்பட்ட இந்த ஏழை விவசாயி தொழிலாளி இந்த கறவை மாடை வளர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு கூடுதலாக அந்த கறவை பசுகள் பால் கொடுக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் நான் அமெரிக்கா சென்ற பொழுது பஃபலோ பால் பண்ணைக்கு சென்று பார்வையிட்டேன். ஒரு பசு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் அதிலே கறக்குது. 65 லிட்டர் பால் கறக்குது. உடனே அதிகாரிகளை அழைத்தேன். ஏன் தமிழ்நாட்டிலையும் நம்முடைய விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளிக்கு இந்த கலப்பின பசுக்களை உருவாக்கி நம்முடைய தமிழ்நாட்டுடைய சீதோஷ நிலைக்கு தக்கவாறு பசுக்களை உருவாக்கி ஆராய்ச்சி மூலமாக உருவாக்கி நம்முடைய விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளிக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டால் ஒரு நாளைக்கு ஒரு பசு இந்த கலப்பின பசு ஆராய்ச்சி மூலமாக இன்றைக்கு உருவாக்கப்பட்டு விவசாயிகளுக்கு கொடுத்தா 45 லிட்டர் நமக்கு கொடுக்கும். ஒரு நாளைக்கு ஒரு பசு 45 லிட்டர் கொடுக்கும். அதற்காக தமிழகத்திலே இந்த ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா நம்முடைய தலைவாசு கூட்டு ரோட்டில் 1000 கோடியில 1050 ஏக்கர்ல அதை கட்டுவதற்கு முற்பட்டேன். பணி துவங்கப்பட்டது. இடையில கொரோனா வந்தது, காலதாமதம் ஆச்சு. இருந்தாலும் கால்நடை மருத்துவக் கல்லூரி நான் திறந்து விட்டேன். அண்ணா திமுக ஆட்சியிலே 90% பணிகள் நிறைவு பெற்றது. எஞ்சி 10% பணிகள் தான் அந்த கால்நடை பூங்கா பணிகள் நிலுவிலே இருந்து விடியா திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு அரசியல் கால்புரட்சியின் காரணமாக 3 ஆண்டு கிடப்பிலே போட்டு விட்டார்கள். நான் தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்திய காரணத்தினால் அதை 10% பணியை பூர்த்தி செய்து கடந்த ஆண்டு திறந்து வச்சாங்க. அப்படியே விட்டுட்டாங்க. இதுல என்னங்க அரசியல் இருக்குது? விவசாயிகளுடைய விரோத அரசு திமுக அரசு. இந்த விவசாயிகளுக்கு வயிற்றில பால் வார்க்கிற திட்டம் சாதாரண திட்டமா? 1000 கோடி முழுக்க முழுக்க மாநில நிதியிலிருந்து அந்த கால்நடை பூங்கா பணியை நான் துவக்கினேன். ஒவ்வொரு பகுதியும் என்னுடைய நேரடி பார்வையிலே இருந்தது. நானும் ஒரு விவசாயி என்ற காரணத்தினாலே அதில் முழுமையாக என்னுடைய கவனத்தை செலுத்தி நம்முடைய விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளிகளுக்கு இந்த கலப்பின பசுக்களை உருவாக்கி தர வேண்டும் ஆராய்ச்சியின் மூலமாக என்று கருதி இந்த திட்டத்தை கொண்டு வந்தேன். முடக்கி வைத்திருக்கிறார்கள். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்தவுடன் விவசாயிகள் பயன்பெற, விவசாய தொழிலாளர்கள் பயன்பெற இந்த கலப்பின பசுக்களை விலையில்லாம நம்முடைய விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளிக்கு கொடுத்து பால் உற்பத்தியை பெருக்கி இந்தியாவிலேயே பால் உற்பத்தி பெருப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்பாடு அடைய செய்யும். கிராமப்புற பொருளாதாரம் ஏழை விவசாயி தொழிலாளி அவருடைய கிராம பொருளாதாரம் ஏற்றம் பெறுவதற்கு அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் இந்த கலப்பின பசுக்கள் நம்முடைய மக்களுக்கு கொடுக்கப்படும். அது மட்டும் இல்ல, நீங்க சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு சிந்து மாடு அது கெடேரிக்கு என்று போட்டா வளர்த்தி
நாம அதை வளர்க்குறோம். அதே காளைக்கன்று போட்டால் அதை விற்பனை செஞ்சிடறோம். இது என்னுடைய கவனத்துக்கு வந்த உடனே விவசாயி என்ன கன்று வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அதே கன்று அந்த பசு ஈண்டுகின்ற அளவிற்கு விஞ்ஞான முறையில் அந்த திட்டத்தை கொண்டாந்தேன். ஊட்டியில் 50 கோடியில் அந்த பணியை தூக்கினே பாதியிலே நிறுத்திட்டாங்க. இன்றைக்கு சிந்து பஸ்ஸில் கிடையாது என்ன கிடையாது. அதே போல காங்கியம் பசு அதுக்கு காலக்கன்று என்ன காலக்கன்று. விவசாயி என்ன நினைக்கிறாரோ என்ன விரும்புகிறாரோ அந்த கன்றை அந்த பசு மூலமாக அவர்களுக்கு வழங்குகின்ற ஒரு திட்டம், அற்புதமான திட்டம், அதையும் முடக்கிட்டாங்க. அதுபோல இந்த ஆராய்ச்சி நிலையம் கால்நடை பூங்காவில் ஆடு ஆராய்ச்சி நிலையம் நாம் வளர்க்கின்ற ஆடு ஒரு வருஷத்துக்கு 20 கிலோ கிடைக்கும். அதே இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த ஆடு ஒரு வருஷம் வளர்த்தனா 40 கிலோ எடை கிடைக்கும். அதையும் இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக நம்முடைய ஆடுகளை உருவாக்கி விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்து அவருடைய பொருளாதார மேம்பாடைய திட்டத்தை கொண்டாந்தேன். அதே போல கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, பன்றி வளர்ப்பு இதையெல்லாம் அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் கொண்டு வந்தேன். அதையும் மூடிவிட்டாங்க. மீண்டும் உங்கள் துணையோடு அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த கால்நடை பூங்காவிலே ஆராய்ச்சி தொடங்கப்படும். விவசாய தொழிலாளிகளுக்கு இந்த கலப்பின பசு, ஆடு, பன்றி, கோழி, மீன் அனைத்து வளர்ப்பதற்கு உங்களுக்கு தேவையான கடன் உதவியும் வழங்கப்படும். இலவசமாக பசு வழங்கப்படும். அதிமுக ஆட்சி பொழுதுதான் இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கிராமப்புற பொருளாதாரம் உயரடைய வேண்டும் என்பதற்காக விலையில்லா கறவை மாடு கொடுத்தார்கள், விலையில்லா ஆடுகள் கொடுத்தோம், விலையில்லா கோழியும் நாங்கள் கொடுத்தோம். கிராமப்புறத்தில் இருக்கின்ற ஏழை மக்களுக்கு பொருளாதாரம் அதிகரிக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட திட்டத்தின் மூலமாகத்தான் அவர்களுக்கு வருமானம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் அதிமுக அரசு கொண்டு வந்தது. திராவிட முன்னேற்ற கழக அரசு ரத்து பண்ணிவிட்டது. மீண்டும் அதிமுக அரசு அமைந்தவுடன் இந்த விலையில்லா கரை பசுகள் நம்முடைய விவசாய தொழிலாளிக்கு வழங்கப்படும், ஏழைகளுக்கு கொடுக்கப்படும். அதே போல இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிக்கிறோம். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய பெருமக்கள் அம்மா இடத்துல கோரிக்கை வச்சாங்க. இன்னைக்கு புனித ரம்லான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி வேண்டும் என்று கேட்டார்கள். ஆண்டுக்கு 5400 மெட்ரிக் டன் அரிசி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நோன்பு கஞ்சி தயாரிக்க நாகூர் தர்கா சந்தன கூடு விழாவிற்கு விலையில்லாம சந்தன கட்டை வேணும் கேட்டீங்க, அதையும் அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்டது. 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மத்திய அரசு மானியம் வழங்கி வந்தது. திடீரென்று 2019ஆம் ஆண்டு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்கின்ற அந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கு மத்திய அரசு கொடுக்கப்பட்ட அந்த மானியத்தை நிறுத்தப்பட்டு விட்டது. என்னை சந்தித்து இஸ்லாமிய பெருமக்கள் கோரிக்கை வைத்தாங்க. மீண்டும் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு மாநில அரசு நிதி உதவி வழங்க வேண்டும் என்று கேட்டாங்க. அவருடைய கோரிக்கை ஏற்று அதிமுக ஆட்சியில் 2019ஆம் ஆண்டு மத்திய அரசு நிறுத்தினாலும் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள இஸ்லாமிய பெருமக்களுக்கு மாநில அரசாங்க நிதியிலிருந்து ஆண்டுதோறும் 6 கோடி கொடுத்தோம். அது மட்டுமல்ல 2021ஆம் ஆண்டு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள 6 கோடி கொடுக்கப்பட்டது போதாது, உயர்த்தி வழங்க வேண்டும் என்று இஸ்லாமிய பெருமக்கள் அதிமுக அரசுக்கு கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று அம்மாவுடைய அரசு 6 கோடியிலிருந்து 12 கோடி ரூபாயாக ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள இஸ்லாமிய பெருமக்களுக்கு வழங்கிய அரசாங்கம், நிதி உதவி வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல ஹஜ் பயணிகள் சென்னையிலே தங்கி செல்ல ஹஜ் இல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு 15 கோடி நிதி ஒதுக்கி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி பல்வேறு திட்டங்களை இந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கு கொடுத்த அரசு அதிமுக அரசு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைந்து, இன்றைக்கு நம்முடைய பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் ஏழை மக்கள் நிறைந்த பகுதி, பட்டியலின மக்கள் நிறைந்த பகுதி, அந்த ஏழை விவசாய தொழிலாளி
பட்டியலின மக்கள் குடிசையிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த மக்களுக்கு பல லட்சம் மதிப்புள்ள அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அந்த ஏழை தொழிலாளியாக இருந்தாலும் சரி, அது விவசாய தொழிலாளியாக இருந்தாலும் சரி, கைத்தறி நெசவு தொழிலாளியாக இருந்தாலும் சரி, சலவை தொழிலாளியாக இருந்தாலும் சரி, இப்படி ஏழை குடும்பத்தில் இருக்கின்ற அவர்களுக்கு வீட்டு மனையே கிடையாது. பட்டியலின மக்களுக்கு வீட்டு மனை இல்லை. அப்படி இல்லாத மக்களுக்கு அதிமுக அரசு வந்த உடனே அதிமுக அரசாங்கமே நிலத்தை வாங்கி அற்புதமான கான்கிரீட் வீடு இந்த ஏழைகளுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதை ஒவ்வொரு ஆண்டு தீபாவளி வருகின்ற பொழுது நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும். அதிமுக ஆட்சி வந்த சேலை வழங்கப்படும். அதே போல இங்க இருக்கின்ற மக்கள் மஞ்சு விரட்டு வீர விளையாட்டு வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதிமுக அமைச்சருடன் திருவிழா காலங்களிலே இந்த மஞ்சு விரட்டு வீர விளையாட்டு நீங்கள் இந்த மாவட்டத்தில் நடைபெற அதிமுக அரசு உங்களுக்கு உதவும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். இன்றைக்கு பாலக்கோடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வந்திருக்கிறோம். இங்க இருக்கின்ற ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி பட்டப்படிப்பு படிப்பதற்காக பாலக்கோட்டையில் பாரத ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறோம். அதே போல பாலக்கோட்டையில் தருமபுரி மாவட்ட கூட்டுறவு அரசு பாலிடெக்னிக் கல்லூரியாக அதை மாற்றி அமைத்தது அதிமுக ஆட்சி. இன்றைக்கு அத சுயநிதி கல்லூரினா அந்த மாணவன் 10,000 ரூபாய் கல்வி கட்டணம் செலுத்த வேண்டும். அதே அரசு பாலிடெக்னிக் கல்லூரினா ஆண்டுக்கு 1000 ரூபாய் கல்வி கட்டணம் செலுத்தினா போதும், 2000 ரூபாய் கல்வி கட்டணம் செலுத்தினா போதும். அதையும் இந்த ஏழைகளுக்கு 19,500 ரூபாய் ஒரு மாணவன் சுயநிதி கல்லூரியிலே பாலிடெக்னிக் சுயநிதி கல்லூரியிலே படிக்க வேண்டும் என்று சொன்னால் 10,500 ரூபாய் கல்வி கடன் செலுத்தி வந்த நிலையை மாற்றி அந்த சர்க்கரை ஆலையில் இருக்கின்ற அந்த சுயநிதி பாலிடெக்னிக் கல்லூரியை அரசு கல்லூரியாக மாற்றி அந்த மாணவன் பாலிடெக்னிக் கல்லூரியை சேர்ந்து படிச்சா 2000 ரூபாய் கல்வி கட்டணம் செலுத்தினா போதும். இன்னைக்கு பல திட்டங்களை இந்த பாலக்கோட்டு சட்டமன்ற தொகுதியில் கூட அதை நிறைவேற்றிருக்கிறோம். பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்படாமல் இருக்குது. அதையும் நிறைவேற்றுவதற்கு அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கும். பாலக்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காரிமங்கலம் வட்டத்தில் திண்டல் ஏரி திட்டத்தின் மூலம் 34 ஏரிகளுக்கு தண்ணீர் நிரப்ப விவசாயி வாழ்வாதாரம் வைத்து வழி செய்தது. அதே போல இன்றைக்கு கிடப்பில் திமுக ஆட்சியில் கிடப்பில் போட்ட பணிகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே இணையக்கல் புதிரில் உள்ள அணைக்கட்டிலிருந்து கால்வாய் அமைத்து தருமபுரி மாவட்டம் தும்பல அள்ளி அணைக்கு தண்ணீர் கொண்டு வரும் வழியில் அம்மன் ஏரி முதல் நரியன அள்ளி ஏரி வரை 36 ஏரிகளுக்கு கால்வாய் அமைத்து தண்ணீர் நிரப்பும் திட்டத்திற்கு அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது 13/2/2022 அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆனால் விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டு ஆகியும் அந்த திட்டத்தை கிடப்பிலே போட்டிருக்குது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் இந்த திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்கப்படும். கிருஷ்ணகிரி மாவட்டம் தாளமடுவு மலைப்பகுதியில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அலியாலம் அணைக்கட்டிலிருந்து வெளியேறும் உபரி நீரை புதிய கால்வாய் அமைத்து தருமபுரி மாவட்டம் துள்செட்டி ஏரிக்கு தண்ணீர் கொண்டு வருவதற்கான திட்டத்திற்கு 13/2/2022 அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆனால் அந்த திட்டம் நிறைவேற்றவில்லை. விடியா திமுக அரசு மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட அந்த திட்டத்தை நிறைவேற்றி உங்களுக்கு பயன்பாட்டு கொண்டு வரப்படும். 18/1/2021 மக்கள் கிராம சபை கூட்டத்தை அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் நடத்தினார். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் தூள்செட்டி ஏரிக்கு தண்ணீர் கொண்டு வருவோம் என்ற உறுதியை கொடுத்தார். 53 மாதம் உடைய ஆட்சி கடந்து விட்டது. இதுவரை இந்த திட்டத்தை நிறுத்தவில்லை, இந்த திட்டத்தை நிறைவேற்றவில்லை. இப்படித்தான் மக்களை ஏமாற்றுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இதேபோல் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் பஞ்சப்பள்ளி சின்னாறு அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீரை ஜெர்தலாவ் கால்வாய் 5000 மீட்டரிலிருந்து புதிய கால்வாய் அமைத்து எர்ணா அள்ளி ஏரியிலிருந்து புலிக்கரை ஏரி பேகாரா அள்ளி ஏரி 14 ஏரிகளுக்கு நீர் கொண்டு வரும் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு அதிமுக ஆட்சியிலே
ஒதுக்கப்பட்டு 13/2/21 என்னால் அடிக்கல் நாட்டப்பட்டது. ஆனால் இன்று வரை அந்த திட்டம் தொடங்கப்படவில்லை. மீண்டும் அதிமுக ஆட்சியதுடன் இந்த திட்டம் முழுமையாக முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். இதே போல பல கோரிக்கைகள் வச்சிருக்கிறீங்க. அந்த தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கும்மனூர் கிராமத்தில் அருகில வேளாண்மை பட்டய கல்லூரி அமைக்க சுமார் 92 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. மேற்கண்ட கல்லூரியில் ஆண்டுதோறும் 80 மாணவர்கள் சேர்ந்து படிக்க அரசாணை வழங்கப்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திமுக ரத்து செய்துவிட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சியுடன் இந்த டிப்ளமோ கல்லூரி திறக்கப்படும். அதே போல இந்த எழுச்சி பயண பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டுள்ள அத்தனை பேரும் பத்திரமாக வாகனத்திலே செல்ல வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதே போல வாகன ஓட்டி பத்திரமாக மக்களை வீடு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று வாகன ஓட்டிக்கு ஆலோசனை இந்த நேரத்தில் தெரிவித்து 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி சார்பாக போட்டுகின்ற வெற்றி வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்கின்றனர். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். நாயகன், சாமானிய நாயகன், தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.